கிறிஸ்தவம் இன்றைய நற்செய்தி. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மார்க்கின் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1-11 பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து மறுபடியும் போதகம் பண்ண தொடங்குறாங்க. சரியா? அதுக்கப்புறம் அவர் கடலில் நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா கடற்கரையில் நின்றார்கள் இருக்கு. அப்போ அநேக காரியங்களை ஏசு கிறிஸ்து உரிமைகளாக அவங்களுக்கு போதிக்கிறாங்க. அப்போ போதிக்கும் போது சொன்ன ஒரு இதுதான் என்னன்னா விதை குறிச்சு, அதாவது ஒருவன் விதைக்க புறப்படுறான். சில விதை எங்க விழுகுது? வழியில, சில விதை மண்ணில்லாத கற்பாறை இடத்துல, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுகுது, சில விதை நல்ல நிலத்தில் விழுகுது அப்படின்னு இயேசு கிறிஸ்து அந்த உண்மையை சொல்றாங்க. இதோட விளக்கம் நம்ம வர பார்க்கலாம். இதில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்னா, இந்த ஊமையை குறித்து இயேசு கிறிஸ்து தனித்து இருக்கும்போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் கேட்குறாங்க. அப்போ ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான், அதற்கவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கு இவைகள் எல்லாம் உரிமைகளாக சொல்லப்படுகிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியறதுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு அருளப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய நற்செய்தி இல்லையா? இன்னைக்கு அநேகருக்கு இந்த காரியங்கள் புரியாமல் இருக்கலாம், வேத ரகசியங்கள் புரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு அவர் ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் புறம்பே இருக்கிறவங்க கிடையாது, நீங்கள் அவர் கூட இருக்கிறவங்க. அதனால தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிந்திருக்கிற நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுங்க. ஏசப்பா வருகையில் காணப்படணும்னா ஏசப்பா சொன்னபடி வாழணும். அதுக்கு நீங்கள் தயாராகும் போது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பீர்கள். இதுவே இன்றைய நற்செய்தி. தேவனுக்கு மட்டுமே முடிவுண்டாகட்டும்.